அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரியது எண்ணியல் பாடத்தில் முழுக்களின் பெருக்கல் விதிகள், அதை பற்றிய பாடத்தை பார்க்க போகிறோம். முழுக்களின் பெருக்கல் விதி அது எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு மைனஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ப்ளஸ்ஸுனா மிகை முழு, மைனஸ் என்பது குறைமுழு. ப்ளஸ்ஸுக்கு அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் இன்டிஜர். இது நெகட்டிவ் இன்டிஜர். குறைமுழுனா நெகட்டிவ் இன்டிஜர், ப்ளஸ்னா பாசிட்டிவ் இன்டிஜர். அப்புறம் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்க, 2 முக்கோணம் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு என்ன பண்ணியிருக்கேன், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ்னு போட்டுட்டேன். இந்த படத்தையும் இந்த சைனையும் வச்சுக்கிட்டு நம்ம பெருக்கல் விதியை ஈஸியாக எழுதலாம். இப்போ பாருங்க, முதல் விதி பெருக்கல்ல முழுக்கல்ல முதல் விதி என்ன அப்படின்னா, இந்த பிளஸ்ஸையும் பெருக்கினால் என்ன வரும், பிளஸ். முதல் விதி என்னது, பிளஸ் இன்ட்டு பிளஸ், அதாவது மிகை முழு பெருக்கல் மிகை முழு ஈக்குவல் டு என்ன இருக்கு, பிளஸ் மிகை முழு. அடுத்து 2வது விதி, இது முடிஞ்சிச்சு. இதை வச்சு தான் நம்ம 3 விதிகள் இந்த படத்தை வச்சு தான் எழுத போறோம். இப்போ பாருங்க, அடுத்து பாருங்க, மைனஸையும் பெருக்கிறோம். மைனஸ் அதாவது குறைமுழுவையும் பெருக்கிறோம். பெருக்கினால் மைனஸையும் பெருக்கினா என்ன வந்துடும், பிளஸ். இந்த படத்தை பார்த்தே நம்ம ஆன்சர் எழுதிடலாம், ஈஸியாகவும் புரிஞ்சுக்கலாம். அடுத்து 3வது பாருங்க, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், இதையும் பெருக்கிறோம். அதாவது ஒரு மிகை முழுவையும் ஒரு குறை முழுவையும் என்ன செய்யறோம், பெருக்கிறோம். பிளஸையும் மைனஸையும் பெருக்கினா மிச்சம் என்ன இருக்கு, இங்கே மைனஸ். அடுத்து 4வது விதி பாருங்க, பிளஸையும் மைனஸையும் பெருக்கிட்டோமா, அடுத்து மைனஸையும் பிளஸையும் பெருக்க போறோம். மாத்தி மைனஸ் பெருக்கல் பிளஸ், அதாவது ஒரு குறை முழுவும் ஒரு மிகை முழுவையும் பெருக்கினால் வரக்கூடியது என்ன விடை, அதுவும் குறை முழுதான். இப்ப பெருக்கல் விதி எழுதிட்டேன். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒத்த குறியீடுகள். பிளஸையும் பெருக்கினாலும் பிளஸ் தான், மைனஸையும் அதுவும் ஒத்த குறிகள் தானே ரெண்டுமே. அது ஒத்த குறிகளை பெருக்கும் பொழுது வரக்கூடிய விடை பிளஸ். அது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மாறுபட்ட குறியீடு, அதாவது வேறுபட்டது. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், இல்ல ஒரு மைனஸ் ஒரு பிளஸ். மாறுபட்ட குறியீடை நம்ம பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய விடை குறை முழு, அதாவது மைனஸ். அந்த விதிகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த படத்தின் வழியாக முழுக்களின் பெருக்கல் விதியை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன விதி படித்தோம், பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். எளிதாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா?